ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். என்னடா இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிவிட்டு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஸ்வீட்டு நான் செஞ்சது தாங்க. வாங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மாஷல்லா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் டேட்ஸில் வச்சு செஞ்ச ஸ்வீட் தான் இது. பாக்ஸ் மட்டும் தான் ஹைதராபாத்தில் எங்கள் பொண்ணு வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டோட பாக்ஸு. ஆனால் இந்த ஸ்வீட் செஞ்சது நான் தான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு யாருக்காச்சும் வச்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறது நல்லா தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ட்ரை ஃப்ரூட் ஸ்வீட் செய்கிறதுக்கு என்னால் தேவைன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், பாதாம் வந்து ஒரு அரை கப்புக்கு மேலே இருக்குது, ஆனால் கவுண்டிங்கில் 30 இருக்குது. அதே மாதிரி முந்திரியும் கவுண்டிங்கில் 30 இருக்குது. சேம் ரேஷியோ க்ரௌண்ட் நட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த க்ரௌண்ட் நட்ஸும் இது நட்ஸில் தான் சேரும். ஏன்னா இந்த பாதாம் முந்திரியை விட இது எதுவுமே ப்ரோட்டீனில் குறைஞ்சது கிடையாது. ஸோ அதனால் க்ரௌண்ட் நட்ஸ் எடுத்திருக்கேன். இது ஏதாச்சும் நீங்கள் ஒரு 3 ட்ரை ஃப்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக கிஸ்மிஷ் எடுத்திருக்கேன். இது திராட்சைன்னு சொல்லுவாங்க. இதை கிஸ்மிஷ் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இது பஃபல்லோ நெய். இது ஃபேட் அதிகம். எங்கள் பசங்க பையனுங்களுக்காக கொஞ்சம் ஃபேட் அதிகமான நெய் தான் இது வாங்கியிருக்கேன். அப்புறமா இது கசகசான்னு சொல்லுவாங்க, பாபி ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. பாப்பி ஸ்வீட்டுன்னு இதுக்கு பேர், கசகசான்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 20 டேட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இந்த ஸ்வீட்டில் இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல. இந்த டேட்ஸும் இந்த கிஷ்மிஷ் உள்ள ஸ்வீட்னஸ்ஸே நம்மளுக்கு இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். நான் டேட்ஸ் தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ தான் இதை அரைக்கும் போது நல்லா ஃபைண்டாக கிரைண்ட் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் அவ்வளோவா நல்லா வராதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த டேட்ஸை இந்த சீடை எடுத்துகிட்டு நம்ம சின்னதாக பிச்சு போட்டுட்டு நம்ம இதில் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேட்ஸ்லேருந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பிச்சு போட்டாச்சு. இதுலேயே நம்ம இந்த திராட்சையும் போட்டுக்கலாம், இந்த கிஸ்மிஷும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து தான் அரைக்கணும், தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ரொம்ப ஃபைண்டாக இல்லாமல் கொஞ்சம் குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெய் சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லை, சேம் டைம் எதுவும் நம்மளுக்கு கண் படலை. இது டேட்ஸு தான், இது கிஷ்மிஷ் தான் சொல்லிட்டு தெரியல. அந்த மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதே ஜாரில் இந்த நட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம கொஞ்சம் குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை பாருங்கள், இந்த கிரவுண்ட் நட்ஸ் மட்டும், வேர்க்கடலை மட்டும் வறுத்துருக்கேன். பாதாமும் முந்திரியும் நான் வறுக்காமல் தான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம இது கூட சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் வறுக்க தான் போகிறோம். அதனால் இப்படியே சேர்த்து நம்ம கொஞ்சம் குறைப்பாக நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குறைப்பாக நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. எல்லா நட்ஸுமே கிரைண்ட் பண்ணிட்டோம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். சின்னதும் பெருசாக இருந்தாலே நம்மளுக்கு ஓகே தான். சேம் சைஸாக அப்படி இருக்கணும்லாம் தேவை கிடையாது. சின்னதும் பெருசாக இந்த மாதிரி இருந்தால் ஓகே தான். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாப்பி சீட்ஸு கசகசாவை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு கார்னிஷ்காக தான். ரொம்ப கருகிடக்கூடாது, பார்த்து கொஞ்சம் கோல்டன் கலர் ஆன உடனே எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப சின்னது, இது சீக்கிரமாக கருகிடும். சேம் டைம் அவ்வளோ நல்லது இது ஹெல்த்துக்கு. இந்த பாபி சீட்ஸு இருந்தாலே அந்த ஃப்ரூட்டே, அந்த ஸ்வீட்ஸே கொஞ்சம் கெத்தாக ரிச்சாக மாறிடும். அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு சீட்ஸ் இது. பார்க்க குட்டி குட்டியாக இருக்குது, அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இந்த சீட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ எந்த பாத்திரத்தில் செட் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம இப்படி போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போது செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு அரைச்சி வச்ச டேட்ஸும் கிஷ்மிஷும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இதை வேக விடலாம். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதில் வேகணுன்ற பொருள் எதுவும் சேர்க்கல. இருந்தாலும் நம்ம அரைச்சி இருக்கிறதால சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் இந்த ப்ராசஸ்ஸு. இது கொஞ்சம் பாருங்கள், இப்படி நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது அழகாக இது கொஞ்சம் கெட்டியாகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வறுத்துட்டு இருக்கும்போது மாஷல்லா அவ்வளோ மனமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ஒரு 5 மினிட் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா இது எப்படி வெந்து போகுச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கலர் இதுவே டார்க்காக தான் இருக்குது. நம்மளுக்கு வாசனை சூப்பராக வரும். அப்போது நம்மளுக்கே தெரியும் ஒரு 5 மினிட் இந்த மாதிரி பண்ணால் போதுன்ற மாதிரி வந்த உடனே
நம்ம இதில் வந்து நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த 4 to 5 மினிட் வரைக்கும் நான் இந்த மாதிரி இதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தேன். மாஷல்லா சூப்பராக மணமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ இதே இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச நட்ஸும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நட்ஸு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகணும்னு நம்ம எடுத்துடலாம். நெய் அதுவே போதும்னா நம்ம விட்டுடலாம். இந்த நெய் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த நட்ஸு கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், எனக்கு நெய் இன்னும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இதுவே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோல்டன் கலர் மாறின உடனே நான் எடுத்துருவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட், நான் போட்ட நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சிடுச்சு. இப்போது நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இலாய்ச்சி பவுடர் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். எங்களுக்கு இலாய்ச்சி ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால போட்டிருக்கேன். இப்போது இருக்கிற ஆல்ரெடி போட்ட நெய்யெல்லாம் உறிஞ்சிடுச்சு. நான் அதனால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் நெய் அதிகமாக இருந்தால் தான் இந்த ஸ்வீட்டு வந்து சூப்பராக இருக்கும். இப்போது கிலோ மேலமாக நம்ம பெசரிட்டு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எடுத்து நேராக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கு ஆயில் பிளாஸ்டிக் இதில் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது சூடாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ கனம் தேவையோ அந்த கனத்துக்கு நம்ம ரவுண்டு பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். பாருங்கள், நம்ம கையில் உருட்டினா இந்த மாதிரி அழகாக வராது, ஏன்னா சூடாக இருக்கும், அதனால வராது. இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்கில் உருட்டிருக்கோம், சூப்பராக நம்மளுக்கு வந்துடுச்சு. திருப்பம் ஒரு வாட்டி நல்லா நம்ம உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் இது செட் ஆகுறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த கசகசாவை மேலே தூவிட்டு நம்ம கட் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 மினிட் தான் வச்சுருந்தேன். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கூலிங்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த பாப்பி சீட்ஸை நம்ம மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப இதை நம்ம கொஞ்சமாக இந்த பிளாஸ்டிக்லேயே வச்சு, இல்லைன்னா எல்லாமே இந்த சீட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கையில் வந்துடும். அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணி விட்டோம்னா அழகாக இதுலேயே நம்மளுக்கு செட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேணுன்ற சைஸில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாஸ்டிக் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இந்த பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு நம்ம இப்போ அழகாக கட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் டேட் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சூப்பராக நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் டேட்ஸோட ஸ்வீட் செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் இது. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.